டே தம்பி, நீ செத்துருவேன், நான் செத்துருவேன். ஆனால் அடுத்து வர ஒரு 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. விட்டுறாத, என்னன்னாலும் செஞ்சுக்க. பந்தயம் மட்டும் கொடுத்துடாதடா. காலம் 22ல் நடக்கிற மூராசு கடைசி தண்ணிங்க. கடைசி தண்ணி சாவ பறக்க போகுது. வெளியே இருக்கால யாரும் எதுவும் பேசாதீங்க. சாவில் பறக்க விடுங்க. எப்படி அடிக்குது பார்த்தியா? அவ்வளோதானே, ஐடியா முடிஞ்சு போச்சுனே. மல்லாக்கப்படுத்து சைக்கிள் ஓட்ட போதுனே. சாவ ஜமீனாக போதுனே. ஏய், தேவையில்லாமல் பேசுகிறாள் வச்சுக்காத. சாவ ஜமீனானா பேசு. ஏய், நாங்கள் என்னத்த சொல்லுவோம், சாவல பாரியா. சாவ தோடாயத்தில் இருக்கு. ஐயா, ஏனே மூக்கு மண்ணை தொடக்கூடாதானே? ஆமாடா, மண்ணை தொட்டா தூத்துரும். அசையக்கூடாது யாரும். மே சாவ ஜமீன் ஆயிரும் போல இருக்குண்ணே. விட்டுறாதரா, விட்டுறாதரா தம்பி, விட்டுறாதரா. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 2 நிமிஷம் இருக்குண்ணா. ரெண்டே நிமிஷம்டா. விட்டுறாதரா தம்பி, விட்டுறாத. வேட்டைக்காரன் பாட்டி கருப்பு தலை மூராசு சேர்த்திருச்சுங்க. சூப்பர் சாவியாது தம்பி. தன்னோட சாவலை மூராசிலையும் ஜெயிக்க வச்சு பேட்டைக்காரனுக்கு பெருமை சேர்த்திருக்க. அப்படி இந்த இடத்திலே தம்பி கருப்புவை அடுத்த பேட்டைக்காரன் என்று அழைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேடம், புது எம்எல்ஏ ஃபேக்டரி விஷயத்துல பணத்தை கொடுத்து பேரை வாங்கிட்டான். என்னமோ அவனுக்கு அரசியல் தெரியாது, உங்க பேச்ச மீறி எதுவும் பண்ண மாட்டான்னு சொன்னீங்க. பாத்துங்க, டெல்லி அரசியலை நம்பி மாவட்ட அரசியல கோட்டை விட்டுறாதீங்க. அது உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. தெரிஞ்ச பொண்ணுங்கிறதுனால சொன்னேன், கையில கிடைச்சதை விட்டுறாதீங்க. அண்ணே வாங்க அண்ணே. வாங்க. அன்பு, கண்ணாடி எடுங்களேன். மெர்க்குரி ஃபேக்ட்ரி விஷயத்தில் இதுக்கப்புறம் என்னை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. என் அண்ணனோட கடைசி ஆசை, அதை அப்படியே விட்டுற சொல்கிறீங்களா? இப்போ வேண்டான்னு சொல்கிறேன். பின்ன இப்போ பாக்கி இருக்கிறவங்களையும் குழி தோண்டி போச்சதுக்கப்புறமா? பாதிக்கப்பட்டவங்களை நான் நேரில் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பேச மாட்டீங்க. இந்த பிரச்சனையை இப்போ நம்ம கையில் எடுத்தா ஜனங்க கொஞ்ச நாளாக மறந்துடுவாங்க. உனக்காக நான் கட்சியில் மினிஸ்ட்ரிக்கு பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறது கேட்டால் அடுத்த எலெக்ஷனில் சீட் உனக்கு தான். அடுத்து சீட்டு தருவாங்க, கட்சியில் போஸ்டிங் தருவாங்கன்னெலாம் நான் அரசியலுக்கு வரல. நான் இங்கே வந்ததுக்கு 2 காரணம்தான். 1, எங்கள் அண்ணன் ஆரம்பித்து அந்த ஃபேக்ட்ரி பிரச்சனையை முடிக்கணும். 2, எங்கள் அண்ணனை கொன்னவனை கண்டுபிடிச்சி அவன் கொடலை உருவணும். இதை நீங்கள்
தலைமையை நினைச்சாலும் தடுக்க முடியாது. முடிஞ்சது உனக்கு நீ கருணையும் இல்லை, இவன் அழிக்க முடியாத கடவுளின் பிள்ளை. முடிஞ்சது உனக்கு நீ கருணையும் இல்லை, இவன் அழிக்க முடியாத கடவுளின் பிள்ளை. வந்தவங்களை கவனிக்காம நீ இப்படி உட்காந்து கட்டு கட்டு கட்டிக்கிட்டு இருக்க. உன்னோட பணம் பசிக்காதா? எல்லாம் நல்லா சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஓடி முதல்ல என்ன கட்டின பாரு. வாங்க மாப்ள, சாப்பிட்டீங்களா? சாப்பிடுறேன். வாங்க சாப்பிடுங்க மாப்ள. மாமா இதெல்லாம் எதுக்கு நீங்க? இருக்கட்டும் மாமா. அதான் நம்ம ஊர் பையன்றத காமிச்சிக்க பாத்தீங்களா? என்ன ஒரு பண்பு, என்ன ஒரு மரியாதை. மாமா ஆஹா, எவ்வளவு நாளாச்சு. இன்னொரு தடவை சொல்லு மாப்ள. மாமா என்ன மாப்ள சொல்லு மாப்ள. இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்தது. ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சுல. நல்லா இருந்துச்சு. அதுல இந்த 2வது ரோல 4வது பொண்ணு யாருங்க மாமா? இல்ல எங்கயோ பார்த்த மாதிரி இருந்தது, அதான் நம்ம ஊர் புள்ளையான்னு தெரிஞ்சுக்கலாம். என்னையா நீ என்ன சாப்பிடலையா? காலையில இருந்து பசிக்குது சொன்ன. இந்த வந்துடுறேன் பாட்டி. என்ன வந்துடுறேன்? நீ வா என் கூட. இந்த வர நீ போ, நான் வரேன். ஏதோ பேட் மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா வரேன் மாமா. இதுக்கு தான் மாமான்னு கூப்பிட்டா. லாஸ்ட் மினிட்ல கத்துக்கிட்டே எப்படி ஆட முடியும்? நான் அப்பவே சொன்னேன்ல, யாருமே பேச்ச கேட்கல. எனக்கே தெரியும். 3 ஸ்டெப் தப்பு, 7 ஸ்டெப் தப்பு, 11 ஸ்டெப் தப்பு, எல்லாமே தப்பு. எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ரெடி. யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. செகண்ட் ரோல தான் ஆடினேன், ஃபர்ஸ்ட் ரோல ஆடினேன். அதெல்லாம் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. You are very mean. நான் உண்மைதானே சொல்றேன். இல்ல இருந்தாலும் அவ ஆடினது ஒரு மாதிரி கியூட்டா தான் இருந்துச்சு. ஒருவேளை சீனியர் பழம் சொன்ன பொண்ணு இவதானோ? போச்சு, அந்த ஐடியா அவன் தலையில போட்டியா? இனிமே அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படிதான் தோணும். ஐயோ ஐயோ, இல்லனா நீ அவளை தங்கச்சி மாதிரி தான் பார்த்திருப்பல. கோவிலுக்கு வந்து சைட் அடிக்காத, சாமி கண்ணை குத்தும். நான்லாம் 90s கிட்ரி, கோயிலுக்கு வரதே சைட் அடிக்கதான். நீ சாமி கும்பிடு. எங்க போனானு? டேய் போய் பேசுடா, ஒரு வாரம் தானே இருக்கு. எனக்கெல்லாம் 1 வருஷம் கொடுத்தாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாரத்தில் என்ன பண்ண போடா. ஹலோ, இடது சுத்துறீங்க, வலது சுத்தணும். கோயில்ல இடது சுத்தக்கூடாது, வலது தான் சுத்தணும். கரெக்ட். உங்க பேர்? ரஞ்சினி. நைஸ். ரொம்ப நல்லா ஆடினீங்க. ஐயோ
ஐயோ இல்ல நிஜமாவே ரொம்ப நல்லா ஆடினீங்க. என்னடா சொன்ன? அழுதுட்டு போறா? இல்ல நல்லா ஆடினீங்கன்னு சொன்னேன். அதான் அவ கேவலமா ஆடினான்னு அவளுக்கே தெரியும்ல. அவகிட்ட போய் அழகா ஆடினான்னு சொன்னா அழுதுட்டு தான் போவா. எல்லாம் உன்னால வந்துச்சு. நல்லதோ கெட்டதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணியிருப்பேன். ஐடியா கொடுக்குறாளாம் ஐடியா. பொடி தேவைடா எனக்கு. ஊர்ல இருக்கிற வேலை எல்லாம் விட்டுட்டு நீ கூப்பிட்டேன்னு உன் கூட வந்தல கம்பெனிக்கு. நல்லா கம்பெனி கொடுத்த போ. போறேன். ஈவினிங் ட்ரெயின்லயே ஊருக்கு போறேன். உனக்கு என்ன முடியுமோ கிழிச்சுக்கோ. போடா. ஏய் சும்மாவே நான் பேசுறது காதுல விழாது. இனி சுத்தம். டேய் ஆட்டோக்காவது காசு குடுறா, நான் போயிடுறேன்டா ப்ளீஸ் டேய். ஹாய். ஹாய். அதானே பார்த்தேன். இவனுங்க வெயிட் பண்ணுற டைமுக்கு நாங்கள் டைம் பாஸ். இது பாரு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் யார் கூடயும் நின்று பேசினதில்லை. ஐயா நான் டெய்லி ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி மரத்தடியில் நின்று பேசிட்டு தான் வரேன். ஏன் டியூஷனுக்கு வரல? தான் லவ் ஆயிடுச்சுல்ல தான். இனிமே அந்த மாதிரி வீட்டுக்கிட்ட எல்லாம் வராத. அப்பா பார்த்தா அதான் யாரோ வாங்கியாச்சுல்ல, அப்புறம் என்ன. ராம், எனக்கு இதெல்லாம் ஏதோ ட்ரீமில் இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ராம். அம்மா 5 இயர்ஸாக யூஎஸ் வீசா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கிடைச்சா ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் அங்கே போயிடுவேன். அப்புறம் என்னை ஏமாத்திட்டா டிச் பண்ணிட்டாலாம் சொல்லக்கூடாது. என்னை திட்டி கவிதை எழுதுறது சபிக்கெல்லாம் கூடாது. திரும்பி வருவல்ல, வெயிட் பண்ணுறோம். சரி, நான் போகிறேன். அவ்வளோதானா? பின்ன ஒரு ஐ லவ் யூ கூட கிடையாதா? தோணும்போது நானே சொல்வேன். அப்போ இப்போ தோணலையா? சரி, ஓகே. என்னை பைக்கில் ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போறியா? எனக்கு பைக்கில் போக ரொம்ப பிடிக்கும். குமாரா, ஏய் மாமா, நம்மால் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான். போலாம் மாமா. இப்படியே போயிட்டு இப்படியே வந்து அப்படியே போயிருங்க தயவு செஞ்சு. என் சீட்டு அது. ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர்ல இப்படி நின்ற? ஏய், ஸ்பீட் பிரேக்கரில் பிரேக் அடிச்சாலும் திட்டுறீங்க, பிரேக் அடிக்கலனாலும் திட்டுறீங்க. ஒரு மனுஷன் ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி தான் போகிறதா? ஓகே ஓகே, யூ டர்ன் யூ டர்ன். ஓகேவா? சட்டை கிழிஞ்சதுன்னா தச்சு முடிச்சிடலாம். நெஞ்சு கிழிஞ்சிருச்சு தைக்க முடியலையே. காவிரி கங்கை ராதகங்கை. சைக்கிளை விடுறா பண்ணி. பெரிய இந்த சைக்கிள் போமா. மூஞ்சிய பாரு. ஏன் மூஞ்சிக்கு என்ன பாக்குறேன். ஒரு தம்பிக்கிட்ட காசு கேட்கறது நான் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் என்ன தயக்கம்? அதுக்கு சோத்துக்கு பதில் வேற ஏதாவது தின்னுவான். அடிங் நைட் ஷிஃப்ட் பாறானா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? இதில் டிஎல் கிட்ட வேற போய் போட்டு கொடுப்பியா? என்ன நெக்கில் ஸ்மார்ட் பாண்டி கேங்குனா ஒரு பயம் வேணா?
உன்னெல்லாம் வீட்டில் ஒழுங்காக வளர்க்க ஆட்டிங் யாரா நீ? ஏய் என்ன என்னடா வாடங்க. Hey, smart Pandi is in trouble, yeah? அட்ராவன் அண்ணா ப்ளீஸ் நான் வாண்ணா ஏ ப்ளீஸ் அட்ராவன் சின்ன பையன்கிட்ட போய் உக்கார போ போட. தட்டி மாடு மாதிரி வளர்ந்துக்கிறியே, திரும்பி ஒன்று வைக்க வேணா. போய் வேலையை பாரு போ. தத்து எடுத்தவாதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்னது. யார் நீங்க? என்ன வேணும்? நீ தான் கார்த்தி அண்ணனா? அவன் தான் என் தம்பி. ரெண்டும் ஒன்று தான். யாருன்னு கேட்டா ஓவரா பேசுற. ஏய் மூக்க வர்றா. பெரிய தவள் தெரியுது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? உங்க அப்பா வீட்ல எல்லாம் நேரம் பார்த்து இப்படி எல்லாம் நடக்குது. ஐயோ அப்பா வீட்ல இல்லையா? என்னடா பண்றான்? டேய் யாரா நீங்க? உங்களால வீட்ல தேட மாட்டாங்களா? சொல்லிட்டு தான் ஆண்டி வந்திருக்கோம். ஆச்சி கம்னடா. ஐயோ டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா உன்னை அடிக்கறாங்க? நீ எல்லாம் ஒரு தாயா? ஏன்டா? அப்பா வீட்ல இல்லன்னு முதல்லயே சொல்ல மாட்டேன். இருந்தா உன்னை இப்படி அடி வாங்க விட்டுருப்பாரா? உங்களை எல்லாம் அடிச்சு காலி பண்ணிருப்பாரு. ஹலோ போ, அப்படி போய் நில்லு போ. நான் இங்க நினைக்கிறேன். ஃபைட் பண்ண போறியாடா? இப்போ பார், உங்களுக்குலாம் நான் 30 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ளே என்னை அடித்ததுக்காக என்கிட்டையும் அம்மாட்டையும் சாரி கேட்டு ஓடி போயிருங்க. இல்லை என்னடா பண்ணுவேன்? அடிப்பேன். அப்படி போய் விடுறா. ஐயோ என் பூத்தொட்டி ரொம்ப முக்கியம். டேய் பூத்தொட்டி கீழே வைடா. டேய் எருமாடு பூத்தொட்டி கீழே வைடா. ஐயோ என் பூத்தொட்டி போட்டு உடைச்சான் முட்டம். சார் பட்டாதே எனக்கு கல்யாணம் சார். இந்த ஸ்மார்ட் பாண்டி சொன்னான்னு வந்தேன் சார். சார் வேணாம் சார். போடா ஃபைட்டப்போ பேச்சு. ஐயோ கத்தி. யாரா அவனுங்க? ஒன்னே இது கடிச்சானுங்க. ரவுடி பஸ்ஸுக்கு சாவகாசம் உனக்கு எப்படி வந்துச்சு? ஆமா போய் சேர்ந்தாங்க. ஒரு அம்மா உன் டைலாக் என்ன? ஐயோ கண்ணு அடிபட்டுச்சாடா, அதானே நீ சொல்லணும். யாருண்ணா அவங்களா? ஐயோ ஐயோ நீடா அடிபடமா பட்டுச்சாடா. நான் அவனுங்க நினைச்சம்மா. ரத்தம் வருதாடா. என்ன தள்ளுங்க மா, அது கீழே இருக்குமா? யோ அந்த கொலர் எடுத்துன்னு வாயா. என்னையா வேகாத செங்கல் இறக்கி விட்ருக்கானுங்க சார்? அப்படி தான் சார் இருக்கும். என்னது? கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாவே மெட்டீரியல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் சார் செய்யும். யோ
முன்ன பின்ன இருக்கிற மெட்டீரியல்ஸ் நான் பணம் தரலையா? நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் நான் பணம் தரேன். சார் இது எம்எல்ஏ வரதராஜன் கம்பெனிலேருந்து வர மெட்டீரியல்ஸ். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாவே அவர்கிட்ட தான் சிமெண்ட் செங்கல்லாம் இறக்குவோம். இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார். நீங்கள் புதுசு இல்லை அதான். யோ புதுசாவது பழசாவது யார்கிட்ட இருந்து மெட்டீரியல்ஸ் வருதுன்னு எனக்கு பிரச்சனை இல்லையா? நல்ல மெட்டீரியல்ஸ் வரணும் அவ்வளோதான். எவனோ ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணுறாங்கிறதுக்காக நீ கவர்மெண்ட்டை குறை சொல்றியா? இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு வேறு நல்ல புது மெட்டீரியல்ஸ் கொண்டு வர சொல்லு சார். அப்போ ஒர்க்கெல்லாம் நிறுத்த சொல்லியா? புது லோடு வர வரைக்கும் நிறுத்த சொல்லு சார். நிறுத்த சொல்லியா? எவ்வளோ உயிர் விளையாடுறீங்களா? இப்படி தான் போரூரில் ஒரு இடி இடிச்சதுக்கு பில்டிங் இடிச்சு உள்ள சார். நான் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வரைக்கும் போனோம். அடுத்த செக் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன தம்பி நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? இல்லை அப்படி இல்லை சார். மெட்டீரியல்ஸில் குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை. சரியில்லைண்ணா வேறு மெட்டீரியல்ஸ் எடுத்துங்க. அதை விட்டு நேராக வெளில போய் எடுத்தா என்ன அர்த்தம்? அப்படி இல்லை சார். உங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதான் அப்படி தாண்டா இருக்கும். இங்கே எல்லாம் அப்படி தான் இருக்கும். அதனால தான் எங்களுக்குள்ளே டெண்ட் எடுத்து நாங்களே எல்லாம் முடிச்சுக்கிறோம். நடுவில் நீ வந்த சார் கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க. குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸில் கட்டினா அப்புறம் நாளைக்கு சின்ன இடத்துக்கு வந்தால் கூட எல்லாம் இடிஞ்சு விழுந்துடும். எவ்வளோ உயிர் சார். போட்டோம்பா. தமிழ்நாட்டில் முதல்ல 2.5 கோடி பேர் இருந்தாங்க. அப்புறம் 6 கோடி பேர் ஆனாங்க. இப்போ எத்தனை கோடி பேர் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இப்படி போனால் தானே உண்டு. அப்படிலாம் என்னால் முடியாது சார். ஏய் உன்னை இங்கேயே குத்தி போட்டுருவேன். அறிவு கிட்ட முண்டோம். போனா போட்டோன்னு பேசிட்டு இருந்தா ஒழுங்கு வந்தால் டெண்டர் என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடு. என்ன சார் வகுடு எடுத்து வரணும் முடி புட்டி கண்ணாடிலாம் பார்த்து பழம் நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேட் பாய் சார். கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் வேறு பேசுவேன். நீங்கள் வேறு ஒரு மாதிரி பேசுகிறீங்களா? அப்புறம் தப்பாயிரும். நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஒழுங்காக அமிச்சிங்கன்னா ஓகே. இல்லைன்னா நான் வெளியே தான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வரேன்.